ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிரோபுரி முருகன் டெம்பிள் தான் போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் நான் கிளம்புறேன். எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் போயிட்டுருக்கேன். லாஸ்ட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. 6 வீக்ஸ் வந்து கண்டினியூவாக நான் போயிருந்தேன்னு சொல்லியிருப்பேன். ஒரு வாரம் மட்டும் அதில் பார்த்தீங்கன்னா சண்டே நான் போயிருந்தேன். சண்டே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் உள்ளே வந்து கார் அலோடு இல்லை. நம்ம காரை வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும், இல்லை பை வாக் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து லீவ் டேஸ் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே இருந்துச்சுன்னா சாட்டர்டே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 5:30 அந்த டைம்லேயே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போய்டுங்க. 8 9 வந்து அங்கே போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணி 200 அந்த தர்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் அதில் பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுலேயே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஸோ வந்து 6 வீக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக போயிருந்தேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் வீக் மட்டும் ப்ரே பண்ணிவிட்டு இது பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு இதுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு 0% கூட இல்லை, ஒரு மைனஸ்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த வந்து அந்த 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 நிறைவேறாது அப்படின்னு சொல்லி தான் சரி ஓகே இருந்தாலும் ப்ரே பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணோம். எந்த ஹோப்பும் இல்லாமல் உண்மையாக சொல்லணும்னா. ஸோ எல்லாருமே நம்ம வந்து நார்மலாக ஓகே இங்கே சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், பட் ஓகே நிறைய பேர் வீடியோ போடுறதுனாலையும் ஸோ ஓகே எல்லாமே சொல்கிறது நடக்குது அப்படின்னு சரி ஒரு ஹோப்போடு போனோம். அந்த ஹோப் வந்து கண்டிப்பாக வந்து முருகர் வந்து மிஸ் பண்ணாத மாதிரியே நம்மளுக்கும் அதுக்கு அந்த இது கொடுத்துட்டாரு. ஸோ என்னென்னு சொல்கிறேன். ஸோ ப்ரமோஷன் வேணும்னு சொல்லிவிட்டு, ஏன்னா ஐடி கம்பெனியில் வந்து ப்ரமோஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு சில கேப்பில். ஸோ ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருந்தோம். நான் ரொம்ப நாளாக 2 இயர்ஸாக சேம் இதிலே ப்ராசஸ் பண்ணியிருந்தேன். ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அது வந்து 0%. ஏன்னா ஹோப் அப்போ வந்து நவம்பர் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் சைக்கிளே கிடையாது. ஸோ அடுத்த சைக்கிள் தான் ப்ரமோஷன் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து சடன்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செகண்ட் வீக் தேர்ட் வீக் போயிட்டும்போது சடனாக ஒருத்தர் வந்து பேப்பர் போட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அந்த பொசிஷன் வந்து வேக்கன்சியாக இருந்தது. ஸோ வந்து அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து ஒரு 10 பேர் அட்டெண்ட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணது 2 பேர், ஃபைனல் ரவுண்ட் வந்து பிக் பண்ண 2 பேர். ஸோ கடைசியாக வந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணிவிட்டு, இது வந்து ஃபுல் ஆஃப் மேஜிக் மாதிரி இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட் 1 to 3 வீக்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் நடந்தது. 3rd to 6 வீக் வந்து ஃபுல்லாக மேஜிக் தான் அது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மனசார வந்து ப்ரே பண்ணால் இங்கே சிரோபுரி முருகன் கோவிலில் கண்டிப்பாக வந்து இதாகும்னு தெரிஞ்சுது. ஸோ வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து எப்படியும் மந்த்லி ஒன்ஸ்னாச்சும் இனிமேட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறைவேறிச்சுன்னா சொல்லிட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வரலாம். ஸோ வந்து திரும்பி வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் 6th வீடியோவில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, நான் வந்து என்ன ரிவீல் பண்ணலன்னு நான் ப்ரே பண்ண சொல்லியிருந்தேன், நிறைவேச்சா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நிறைவேறிச்சு. நீங்கள் மனசார ப்ரே பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நான் சொல்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சிரோபுரி முருகன் டெம்பிள் போங்க. ஒன் டைம்னாச்சும் போய் விசிட் பண்ணுங்கள். மனசார ப்ரே பண்ணுங்கள். முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா 6 வீக்கும் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதாங்க. ஸோ வந்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த லெஃப்ட்டு தான் வந்து நாங்கள் எப்போயுமே போகிறோம். அதாவது பேக் சைட் ஆஃப் த டெம்பிள் தான் போகிறோம். ஸோ அதான் நான் எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியல. இது வந்து ஃபுல் ஆஃப் மேஜிக்காக நடந்தது. அதுவும் 5th 6th வீக்லாம் வந்து ஹெச்ஆர்ஏ வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதாகுது ஹெச்ஆர்ஏ வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு இதுவும் 2 days ஒன்ஸு என்ன இதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ எல்லாம் முடிஞ்சோடனே அவங்க ரிசல்ட்டும் சொல்லியிருந்தனால ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. இது வந்து சிரோபுரி முருகன் டெம்பிள் சொல்கிறதா இல்லை மேஜிக் டெம்பிள் சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா ஒரு நான் வந்து ஒரு 1% கூட நம்ம வந்து இந்த ப்ரமோஷன் வந்து கண்டிப்பாக அதாவது 1% கிடைக்குன்ற அந்த ஹோப்பு கூட இல்லை. ஸோ பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். பட் ஆனால் 0லேருந்து 100 எடுத்துன்னு வந்ததுன்றது நிஜமால எங்களுக்குலாம் அப்படியே மாறி ஆயிடுச்சு. அப்படியே எப்படா நம்மளுக்கு கிடச்சிது. இது வந்து மணி விஷயத்தை தாண்டி ஒரு நடக்காத விஷயத்த வந்து கடவுள் வந்து நடத்தி வைக்கிறான்றதப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு சல்யூட் தான். ஸோ நீங்கள் வந்து மனசார ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து எந்த வகையிலே வந்தாலும் கடவுள் வந்து நிறைவேற்றி வைப்பார். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைமில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 100 ரூபீஸ் டிக்கெட்டில் போகலான்னு பார்த்தா இப்போ 50 ரூபீஸ் டிக்கெட்டே வந்து கொஞ்சம் காலியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டோம். 3 பேர் போயிருந்தனால 150 ரூபீஸ் ஆச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ இதில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங் வந்து 6 to 8க்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அது என்ன கொஞ்சம் சொன்ன மாதிரி கொஞ்சம் தூரமாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஃப்ரீ டிக்கெட்டில். ஒரு 50 ரூபீஸ்னால் கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். 100 ரூபீஸ்னால் கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் தான் பார்க்க மாதிரி இருக்கும். அப்புறம் நான் வந்து கடைசியில் சொல்கிறேன், வீடியோ எடுத்திருப்பேன். இந்த ரைட் சைடில் வந்து ஒரு இடம் இருக்குது. இதோ அந்த கிரேடில் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஏற்ற சார்ஜ் பண்ணுறாங்க. 200 to 500 சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சன். உள்ள டெம்பிள்குள்ளேயே போயிட்டு நம்ம வந்து
விசிட் பண்ணி சாமியை ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து மணி மெத்தட் தான் நான் வந்து சொல்லிட்டேன். பட் ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி சாமி பக்கம் தான் வரும். ஸோ நம்ம அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ இது நம்ம ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸு. ஸோ ஒரு வழியாக அந்த சாமி நல்லா பார்த்து வந்துவிட்டோம். இன்றைக்கி கூட்டமும் கொஞ்சம் நல்லா அதிகமாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. டியூஸ்டே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி மணி 4 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. ஹெவி ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அது இங்கே தான் சொன்னால் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து 200 500லேருந்து கொடுத்து மாலைலாம் வாங்கி நம்ம டேரெக்டாக சாமிக்கிட்டே போய் இப்போ போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃப்ரீ தர்ஷனில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் சுத்தமாக கிடையாது. காசு இருக்கிறவங்க தான் உள்ளே சாமிக்கிட்ட போய் ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் பரவாயில்ல, நீங்கள் வெளியே இருந்து சாமியை எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலே போதும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கனாலே போதும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ மாலை ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி வந்து 100 ருபீஸ் தான் சொன்னாங்க எல்லாமே. 80 ருபீஸ் இல்லை. சாட்டர்டேனால எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா A to Bயில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு போய்ட்டோம் கைஸ். ஓகே, நல்ல வீடியோவெல்லாம் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.